ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய வீட்டு தோட்டத்தில் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலைகள் இருக்குது. ஸோ இதுதான் இப்போதைக்கு எங்களோட வீட்டு தோட்டம். இப்போ இங்கே ஆஸ்திரேலியாவில் வின்டர் ஸ்டார்ட் ஆகிட்டு, ஸோ பெருசாக ஒன்று நடையில் இப்போ நட்டுருக்கிற மரக்கறியில் என்னென்னு பார்ப்போம். அதோட கொஞ்ச நாள் தொடர்ந்து மழை பெஞ்சபடியாக எல்லா இடத்துலையும் இப்போ புல்லுகள் அந்த வீடுகள் முளைச்சிருக்கு. ஸோ அதுகளையும் கிளியர் பண்ணணும். எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த வீடுகள் அதில் கொஞ்சம் பிடுங்கி எறியணும். எல்லா இடத்துலையும் நிறைய முளைச்சி போயிருக்கு. இதுக்குள்ளே தான் கொஞ்சம் மரக்கறி நட்டுருக்கு. ஆனால் இருக்கிற நிலைமையை பார்த்தா அதுக்குள்ளே மரக்கறி நிற்கிற மாதிரியே தெரியல. ஃபுல்லாக வீடு முளைச்சி போயிருக்கு. ஸோ எல்லா களையிலையுமே பிடுங்கி எடுக்கணும். மழை பெஞ்சதால் இல்லை அந்த வீடு முளைச்சாலும் இருக்கிறது தெரியல. ஸோ அதுக்குள்ளே இருக்கிறத முதல் பிடுங்கி எடுப்போம். அந்த வீட்ஸுகளை இதெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதால கையாலேயே பிடுங்கி எடுக்கலாம். ஸோ கொத்த தேவையில் நம்மளை பிடுங்கி எடுத்து போட்டு அதுக்கப்புறம் கொத்தி விட்டால் ஓகே. எனக்கு சும்மா அழுக்க வேறு அவ்வளோத்துக்கு ஹார்டாக இல்லை. மழை பெஞ்சாலும் நம்ம நிலம் அப்படியே ஈரமாகவே இருக்கணும். இந்த மரக்காய்கள் நடுறது பெரிய வேலை இல்லை. இந்த வீட்ஸுகள் இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணுறது தான் பெரிய வேலைப்பாடு. ஒரு மழை வர அவ்வளோ முளைச்சி வந்துருந்துருப்பி. எங்கள் இடத்துலேருந்து இந்த இப்படி வீடுகள்லாம் கொஞ்சம் கூட வருங்க. இந்த வீடு மற்றது இந்த இது கொஞ்சம் காலம் போட்டால் அப்படியே பூத்து இதில் இருந்து அப்படியே அந்த பூக்கள் அப்புறம் அதில் இந்த கொட்டி திருப்பி முளைக்கும். அதெல்லாம் மெயின் வீட். மற்றது இந்த புல் அது அப்படியே படர்ந்து போகும் படபடன்னு. ஸோ அதுகளை தான் பிடிங்கி எடுக்கணும். பெரிய இதெல்லாம் முதல் பிடிங்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சின்னனை மம்பட்டியால் கொத்தி விட்டால் ஓகே நினைக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா கரும்பு நிற்கிது. அதுவும் ஒரு காடு மாதிரி நிற்கி அதை பிடிங்கி வட்டி அறிய போகிறோம். எல்லாமே நல்ல பெரிய கரும்பு நல்லா இனிக்கும். ஏன்னா என்ன அதை சாப்பிட்ற குறைவு. அதை வட்டி இனி சின்ன வட்டி எடுக்கிறது கஷ்டம்னு அப்படியே தூக்கி பின்னுக்க ஓட்டுறது. பெருசாக சாப்பிட்ற குறைவு. இதே கடையில் போயிட்டு வாங்கி குடிக்கிறது அவங்க புழிஞ்சி தருவாங்க, நல்லாயிருக்கும். இது புளியறது கொண்டும் இல்லை வீடுகளில். அதனால் ஒன்றும் செய்யலாது. இதுக்குள்ள பார்த்திங்கன்னா அந்த நிறைய பாவக்கண்டுகள் முளைச்சிருக்குங்க. வரைஞ்சாலும் பார்த்திங்கன்னா தெரியுங்க எத்தனை பாவக்கண்டு வரும். எல்லாம் தண்டவாட்டில் சும்மா முளைச்சி வருது. பாவக்கண்டு சும்மா அப்படியே படந்து நிறைய இடத்த பிடிக்கும். ஸோ அதனால் எல்லாத்தையும் பிடுங்கி எறியணும். முதல்ல இப்படி தான் மட்டும் பார்த்தா கார்டன் ஃபுல்லாக பார்த்தா பாவல் கூட தான் நின்றுது. காடு மாதிரி இருக்கும். மற்றது நிறைய பாவக்காயும் சாப்பிட்றதும் இல்லை. ஸோ விட்டு ஒரு பிரயோசனம் இல்லை. எல்லாத்தையும் பிடிங்கி எறியணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தக்காளி, அதுவும் தண்டவாட்டில் முளைச்சி வருது. அந்த முதல் நட்டதுலேருந்து சீட்ஸல் விழுந்து தக்காளி 2-3 நட்டுருக்கிறபடியாக அது தேவையில்லை அந்த தக்காளி. ஸோ அதையும் பிடிங்கி எறியணும். வின்டரில் நிறைய வராது. சும்மா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஏதாச்சும் வரும். தக்காளியெல்லாம் பெருமன் நிற்கிறேன். ஆனால் ஏற்கனவே இருக்கிறபடியாக அது தேவையில்லை. பாவல் எல்லாத்தையும் பிடிங்கி எறியும். அதெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு. கையால் பிடுங்கக்கூடியதெல்லாம் பிடுங்கியாச்சு. மிச்சத்தை மம்பட்டியால் செருக்கி விடணும். அது சின்ன களையெல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் மம்பட்டியால் செருக்கி விடுவோம். இப்போ வெயில் கொஞ்சம் குறைவானபடியாக வெயிலாம் ஈரமாக இருக்குது. அப்படியே பெஞ்ச மழை அப்படியே ஈரமாகவே இருக்குது. காயாது. நிலம் அப்படியே குளிராகவே இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் பாரம் இல்லை. வெயில் அடிக்கும். ஆனால் அந்த நிலம் ஒரு நினைக்கிறேன் 20-22 டிகிரிக்கு மேலே போகாது. நிலமும் குளிராக தான் இருக்கும். ஆனால் வெயில் இப்படி தான் மின்றாலும் ஒரு நாளும் இந்த ஆஸ்திரேலியாவில் நாங்கள் இருக்கிற இடத்துல வெயில் அடிக்கும். அடுத்த அங்கால பெரிய மரங்கள் நிற்கிற வழியாக கொஞ்சம் இதில் நிழல் படுற வழியாக வெயில் குறைவாக இருக்க இடத்துக்கு வாரது. நாங்கள் இருக்கிற இடத்துல விண்டர்ன்னு சொல்கிறதான். ஆனால் நைட்டில் தான் ஒரு 9-10 டிகிரி அப்படி வரும். சில வேளை 6-5 டிகிரிக்கெல்லாம் வரும். பகலில் நார்மலாக ஒரு 20 டிகிரிஸ் அப்படி தான் இருக்கும் விண்டரில். அதே மாதிரி 3 months தான். அதுக்கப்புறம் திருப்பி கூடும். ஸோ இங்கே நாங்கள் இருக்கிற இடம் விண்டர்ன்ற சொல்கிறது 20 டிகிரி. ஆனால் குளிரும். சம்மரில் வர 20 டிகிரி மாதிரி இருக்காது. விண்டரில் வர்றது 20 டிகிரி பார்த்தா கொஞ்சம் அவ்வளோ விண்டராக தெரியாதான். ஆனால் சரியான குளிராக தான் இருக்கும்.
மேபி யூரோப்பில் இருக்கிறாங்களுக்கு அது சம்மர், ஆனால் இது சம்மரில் வர மாதிரி இல்லை. 20 டிகிரி குளிராக தான் இருக்கும். இந்த க்ரீன் வேஸ்ட் போடுறக்கண்டே ஒரு பின் இருக்குது, பச்சை கலர் முடியோட வரும். ஸோ அதுக்குள்ளே அதுக்குள்ளே இலகுலையில் மட்டும்தான் போடலாம், வேறு ஒன்றும் போட இல்லாது. ஸோ அதுக்குள்ளே நாங்கள் போடுவோம். முதல் இங்கே வந்து 3 டைப்பில் பின் இருக்குது. ரீசைக்கிளுக்கு ஒரு பின், நார்மல் வேஸ்ட்டு கொண்டு, மற்றது க்ரீன் வேஸ்ட்டு கொண்டு. ஸோ க்ரீன் வேஸ்ட்டுண்டா இலகுலைகள் பச்சை அந்த தாவரங்கள் அதில் மட்டும்தான் போடலாம், வேறு ஒன்றும் போட இல்லாதக்குள்ள. இது இந்த க்ரீன் வேஸ்ட் பின் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கட்டி வாங்கணும். அடிக்கடி நாங்கள் இப்போ கார்டன்கள் அதில் கிளீனல் பண்ணுறபடியாக அந்த அதில் போடுற கண்டு எடுத்து வச்சா நல்லா ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். மற்ற பின்னில் போட இடம் காணாது. ஸோ இதை எடுத்து வைக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 2 வீக்ஸுக்கு ஒருக்கா எடுப்பாங்க. இங்கே நார்மல் வேஸ்ட் வந்து ஒரு வீக் எடுப்பாங்க, மற்ற அந்த க்ரீன் வேஸ்ட்டும் இந்த ரீசைக்கிள் லெவல் அந்த பின்னும் வந்து ஒரு 2 வீக்ஸுக்கு ஒருக்கா எடுப்பாங்க இங்கே. ஸோ இப்போ எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த அடியில் இருக்கிறதில் வந்து ஒரு சும்மா கிளறி விடுவோம். ஸோ அதெல்லாம் மம்பட்டியால் கொத்த இல்லாது. இதுக்குள்ளே பாருங்க வீட்ஸ் அப்படி இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் கொத்தி விட்டு நான் முதல் இந்த மழையோடு எப்படி இருக்குன்னு பார்த்தா கீரை மாதிரி இருக்குது. ஆனால் அது எல்லாமே வீட்ஸ் தேவையில்லாத பிடிங்க அறியணும். எங்களை பார்த்திங்கன்னா பெரிய மரம் ஒன்று நிற்க பக்கத்தில், அதான் இதில் கொஞ்சம் வெயில் பிடிக்கிற குறைவு. அதான் குளிருக்கு டக்குன்னு எல்லாம் வளர்ந்து வருது இதுக்குள்ளே. ஸோ அதை கிளியர் பண்ணுவோம். இப்போ மம்பட்டியால் சிறுக்கிறது ஈஸி. ஸோ மம்பட்டியாலே கொத்தி விடுவோம் எல்லாத்தையும். அந்த பிடிங்க கறீர் அவ்வளோ ஹார்ட் அண்ட் எல்லாம் இந்த மேலாளான் இருக்குது வேர்கள் எல்லாம் டக்குன்னு வளர்ந்து பேருந்து திருப்பி. அதான் பிரச்சனை. இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கோவா மரங்கள் நட்டு விட்னா ஆனால் ஒன்றும் அந்த பெருசாக வளர இல்லை. இல்லை வெயில் வர குறைவனோடையாக வளருதில்லை போல இருக்குது. இப்போ கொஞ்சம் குளிர்னால விண்டர்லலாம் மெரமண்டு நிற்கிறேன். வெயில் கொஞ்சம் படாதபடியாக அப்படியே நிற்கிது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெட்டின வாழைக்குள்ளே அந்த தண்டு வளடாக்கு என்ன சொன்னால் ஒரு வாழைக்குள்ளே வெட்டினா ஃபுல்லாக அப்படியே வெண்ணில் போடல, அது வெயிட் கூடிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுறது. ஸோ இப்போ அதுகளை தூக்கி பின்னில் போடுவோம். என்ன வெட்டினோன்னா இல்லை அந்த தண்ணியோட அப்படியே பெரிய சரி பாரமாக இருக்கும். பின்னில் போட்டால் எடுக்க மாட்டாங்க, அப்புறம் வெயிட் கூடன்னு சொன்னால். ஸோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுறது எல்லாம். காணில் என்ன நிற்கன்னு பார்ப்போம். இது வந்து கேல்ன்னு சொல்கிறது ஒரு கீரை. அது இதில் கொஞ்சம் கேல் நட்டு இருக்குது. இது வந்து நல்ல இரும்பு சத்து இருக்கிற அயன் இருக்கிற அந்த கீரை உண்டு. இதுவும் சரி கடையில் வாங்குறேன்னு சொன்னால் சரியான விலை. ஸோ வாங்கி நட்டுருக்கு, நல்ல பெருசாக வரும். இந்த இது வந்து இல்லை வந்து பர்பிள் கலரில் வேறு மட்டும் போட்டுருக்குறாங்க. இன்னும் வளரணும்னு நினைக்கிறேன். வளர்ந்தோன்னா நல்ல பெரிய இலையாக வரும். ஸோ அது வந்து கேல். இதை என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் காலிஃப்ளவர் நட்டுருக்குறேன். இதெல்லாம் விண்டரில் வரக்கூடியது தான். ஸோ நட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் நாள் போனால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி. யாழன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளி நட்டு விட்டுறான். இப்போ தான் நட்டுன ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி தான் ஃபஸ்ட் டைம் நட்டுருக்கு, பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லி. வெங்காயம் என்னென்னு பார்த்திங்கன்னா பீன்ஸ், இந்த பீஸ்ன்னு சொல்கிறது இந்த சப்பட்டை பீன்ஸ். ஸோ அது கொஞ்சம் நட்டுருக்கு. இதெல்லாம் விண்டரில் வாரது தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர இல்லை. சப்பட்டை பீன்ஸ் எல்லாம் சரியான விலை, கடையில் வாங்கணும்னு சொன்னால் கிலோ 20-30 ரூபா வரும். இது பைத்த நட்டுனா அது நான் நிற்கல இப்போ வருமானு சொல்லி. அது வெயிலாம் பெரும் போல் இருக்குது சொன்னால் கொஞ்சம் பாடின மாதிரி இருக்காது. என்னென்னு பார்த்திங்கன்னா தக்காளி, இதுவும் கடையில் வாங்கி தான் வச்சேன் நான். பெருசாக வளர்ந்துட்டு இன்னும் பெருசாக வரும், 1 மீட்டர் உயரத்துக்கிட்ட வரும். ஸோ இது பிடிச்சி தடியோடு சேர்த்து கட்டணும். என்னென்னு பார்த்திங்கன்னா கத்தரி நிற்கிது. இது வந்து ஒரு வெள்ளை கத்தரி உண்டு. இதெல்லாம் இப்போ தான் நட்டு நான் கிட்டடியில் விண்டரில் வருமானு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் போக தான் தெரியும் அப்படின்ட்டு சொல்லி.
இது முதல் நட்ட கத்தரியை வட்டி விட்டு நான் முதல் சம்மரில் நட்டது வட்டி விட்டு நான் திருப்பி முளைச்சி கொண்டு வருது. ஆனால் அவ்வளோ ஹெல்த்தியாக காணல. இப்போ கடையில் வாங்கி நட்டது இது வேறு கத்தரி உண்டு, லெபனிஸ். என்ன அடியில் இந்த வாடின மாதிரி வருது இல்லையா, எதுவும் சாப்பிடுவோம் தெரியல. அதுவும் வேறு ஒரு கத்தரி உண்டு. இப்போ சம்மரில் நட்டதெல்லாம் பெருசாக வந்து இதாக வந்து அப்புறம் ஒரு இதெல்லாம் போயிட்டு அப்போ எல்லாத்தையும் வட்டி எறிஞ்சிட்டு புதுசாக நட்டு விட்டுறான். விண்டரில் வருமானு சொல்லி பார்ப்போம். வந்து மிளகாய் கண்டு முதல்ல சம்மரில் இதெல்லாம் சம்மர் நாள் நட்ட மிளகாய் கண்டு சம்மரில் நட்டதை அப்படி சாடிக்குள்ளே வச்சு பொட்சுக்குள்ளே வச்சு அப்படி நிலத்தில் வச்சு விட்டுறான். ஓகே, இது கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் நிற்கிது. ஸோ அப்படியே விட்டு நான் இது காயல் இருக்குது மரத்தில், அதுக்குள்ளே வந்து தேசியம் மூடிக்கொண்டு நிற்கிது. வந்து காயல் இருக்கிறபடியே அந்த கட்டை அப்படியே வெட்டாமல் விட்டுருக்குறேன். காயில் பிடிங்கிட்டு வெட்டி விட்டோம். அப்போ தான் மிளகாய் நிற்கிற மிளகாய் நல்லா வரும். தேசியில் இந்த முறை கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா காய்ச்சிருக்கு, கொஞ்சம் பிடுங்கியாச்சு, கொஞ்சம் மரத்தில் இருக்கணும். தேசியம் பட்டி பட்டி விடுறதான் பெரிய மரமாக வருதா. நான் அந்த அவ்வளோ மரத்தின் சைஸுக்கு காய்க்கிறது கொஞ்சம் குறைவு. சில தேசியில் நிற்க சில வீட்டை பார்த்தா பெட்டியை மரமாக இருக்கும், அதுக்கேற்ற காய் இருக்கும், மரம் ஃபுல்லாக காயாக இருக்கும். இது அப்படி காய்க்கிற உறவு. இந்தியாவில் பார்த்திங்கன்னா இது முதல் நட்ட மிளகாய் தான் சாடியில் இருந்தது. கொஞ்சம் ட்ரிம் பண்ணி போட்டு திருப்பி நிலத்தில் நட்டு விட்றான். இந்த காயல் இருக்குது, இதில் அப்படியே விட்டுருக்கு. இதுவும் முதல் சாடியில் நண்டது, ட்ரிம் பண்ணி போட்டு திருப்பி நிலத்தில் வச்சு விட்டுருக்கு. நல்லா சடைச்சி வருது. இன்னும் கொஞ்சம் நல்லா காய்க்கும் நினைக்கிறேன். திருப்பி ஏழு மிளகாய் தான் கொஞ்சம் கீழே கொஞ்சம் வெட்டி விட்டுனான், மேலே இருக்குது அப்படியே கட்டு விட்டுருக்கு. காயில் காணையில் இப்போ இதான் அந்த உரைப்பு மிளகாய். பூக்கள் வருது திரும்பி. இது முதல் நட்டது தான். ஸோ திருப்பி காய்க்கும் நினைக்கிறேன். இதுக்குள்ளே என்ன போட்டுறான்டா லீக்ஸ் கொஞ்சம் போட்டான். இப்படி மெல்லிசாக நிற்கிது. நான் நிற்கல நிலத்தில் வச்சா வருமானு சொல்லி இப்படியே நிற்கட்டும் பார்ப்போம். அதில் வேறு பீன்ஸில் போட்டுறான். நான் அதை ஒன்றும் முளைக்கல. என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஏதோ முந்தைய நட்டை தான் கட் பண்ணி விட்டுனான். படியால் கட்டுகள் வடித்து திருப்பி வருது. காயலும் இருக்குது முன்ன மரத்தில், ஆனால் சின்ன சின்ன காயலாக இருக்குது, இன்னும் பெருசாக வேற இல்லை. நான் முந்தின்னு சொன்னால் ஒரு காய் வந்து சரியான பெரிய சைஸில் இருக்கும். ஆனால் இது அப்படி வர்ற மாதிரி தெரியலை. பார்க்கலாம், கொஞ்சம் நாள் விட்டு பார்ப்போம் என்ன செய்யுதுன்னு சொல்லி. இதுக்குள்ளே அவ்வளோதான் நிற்கிது இப்போதைக்கு. அதுக்குள்ளே சாடிக்குள்ளே கொரியாண்டர் வச்சுருக்கிறோம். அதுக்குள்ளே கடையில் தேவைக்கு வாங்க போனால் எல்லாம் விலையாக இருக்குது. ஸோ கொண்டு வாங்கி வச்சுவிட்டது. எல்லாம் ஈஸியாக வரும் கொரியாண்டர். இந்த மின்ட்டு வைக்கல, சும்மா கொரியாண்டர் வச்சுருக்கு இப்போதைக்கு. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன பப்பாசி மரம் நட்டுருக்கு. இப்போ தான் கொஞ்சம் பெருசாக வளர்ந்து வருது. இதுக்குள்ளே பப்பாசி தான் வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் எண்ணெய் வடியாக கொஞ்சம் வளர இல்லை. திருப்பி சமர் வேறு தான் திருப்பி நல்லா வளர்த்துவாங்க. என்ன சொன்னதுக்குள்ளே வாழைகள் நிற்கிது, அதை விட பக்கத்தில் பெரிய மரங்கள் நிற்கிது. ஒன்றும் செய்யலாது, கொஞ்சம் நாள் செல்லும் வளர்ந்து வாரக்கு. வாழைகள் பார்த்திங்கன்னா அடியில் கொஞ்சம் வெட்டாக விட்டோன்னா அது நல்ல பெரிய நிறைய இடத்த பிடிச்சோன்னு நிற்கிது வாழை நிறைய. கொஞ்சம் இதை வட்டி எறியணும். எல்லாம் சரியான உஜர வாழை. இது வந்து ஒரு வாழையும் காய் வார டைமில் எல்லாம் ஒரு 5-6 மீட்டர் வரும்போது இருக்கும் உயரம். அப்படி உயரம் சரியான உயரமாக இருக்கும். வாழை மரத்தில் வந்து வாழைக்குலை இருக்குது. கொஞ்சம் நாளில் பழுக்கும்னு நினைக்கிறேன். பழுக்கிற பிரச்சனை இல்லை, அதை இப்போ பிடுங்கி எடுக்கிறதான் பெரிய வேலைப்பாடாக இருக்க போகுது. அவ்வளோ உயரத்தில் கிடக்கு. அங்கால விழுந்துச்சுன்னு சொன்னால் அங்கால பக்கத்துட்டு காரட்ட செட் இருக்குது, கார்டன் செட். அதுகளுக்கு மேலே விழுந்தேன்னு சொன்னால் வேலிகளுக்கு மேலே விழுந்தால் எல்லாம் டேமேஜ் ஆகிடும். கணியை வச்சு தான் வெட்டி எடுக்கணும், பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா தோடை மரம் நிற்கிது. தோடையெல்லாம் குருத்து வேற ஏதோ ஒரு அந்த சின்ன பூச்சி ஒன்று வந்து குருத்துகளை கடிக்குது. அதனால் காய்க்கிற கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதில் அப்படியே விட்டுருக்கு தோடை. இதை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கறி வாழை. இப்போ தான் ஒரு குலை பிடுங்கினது. மற்ற நீதி வேறு ஒரு குலையும் காணலை இப்போதைக்கு. இது வந்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு முருங்கை மரம் நிற்கிது. உடனே காலம் காய்க்கல. இந்த முறை தான் கொஞ்சம் காய்ச்சது முருங்கை மரத்தில். இப்போ வந்து சம்மரில் காய்ச்சது திருப்பி இப்போ திருப்பி சின்ன சின்ன பிஞ்சுகள் இருக்குது மரத்தில். கொஞ்ச நாள் போகாது பிடுங்கலாம் நிற்கிறேன். வெயில் அடிக்கிறபடி ஓரளவுக்கு வளர்த்து இதுக்கெல்லாம் வெயில் பிடிக்கும் ஓரளவுக்கு. ஸோ விண்டரில் பிரச்சனையெல்லாம் வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். மற்ற மாமரம் நிற்கிது, இதை தான் காய்க்கும். கூடுதலாக விண்டரில் பூத்து சம்மரில் டிசம்பர் ஜனவரி அப்படி பிடுங்குற மாதிரி தான் காய்க்கிறதுன்றது. ஸோ அதை தான் பூக்கும் நினைக்கிறேன். இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெற்றிலை. சிலது சின்ன இலை இருக்கும், சிலது பெரிய இலை. இப்படி சரியான பெரிய இலை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பசுமண் சொல்கிறது வந்து அது வந்து சாப்பிட்டு போகுது இதோட. ஸோ அதான் மூடி விட்டுருக்கு. ஆனால் நாங்கள் வெற்றிலை சாப்பிட்றதும் குறைவு. அப்படியே சும்மா போகுது அப்படியே. இது என்ன மரத்தில் நிற்கணும் வாங்கினா முள்முறுக்கு மரத்தில் வெற்றிலை கொடியை விட்டுருக்கு. இஞ்சால பார்த்தா இஞ்சாலே வாழை நிற்கிது. நான் சரியான உயரம். என்னென்னு பார்த்திங்கன்னா வல்லாரை எல்லாம் பெரிய பெரிய இலையாக வரும். சும்மா நட்டுருக்கு, பிடிங்கி சாப்பிட்றல அது எல்லா இடத்துலையும் படர்ந்து காடு மாதிரி போகுது. வெட்டி விடுறதான் திருப்பி வருது. அப்படி இல்லை நினைக்கணும்னு பார்த்திங்கன்னா கருவேப்பு மரம். இதெல்லாம் பெரிய மரமாக வாரது எல்லாம் வெட்டி விட்டுருக்குன்னு சொன்னால் காடு மாதிரி கிடக்குதுக்குள்ளே.
இந்த எங்கள் இடத்துல எல்லாம் கருவேப்பு அதுகள் எல்லாம் இப்போ சில கிட்டத்தட்ட இல்லை இலங்கையில் வார எல்லாமே இங்கே வரும் எங்கள் இடத்துல. ஆஸ்திரேலியாவில் பிரிஸ்பேனில் இப்போ சிட்னி மெல்பர்ன் அங்கால போனால் அதுகள் கொஞ்சம் வாரது குறைவேன்னு சொன்னால் அங்கே குளிர் கூட கொஞ்சம். ஸோ எங்கள் இடம் வந்து கிட்டத்தட்ட குளிர் அந்த அளவுக்கு இல்லை. இலங்கையில் நடுற எல்லாமே இங்கேயும் நடலாம். உள்ளேயும் ஒரு கருவேப்பு மரம் நிற்கி அதுக்குள்ளே அந்த வாழையோட. ஸோ 2-3 இடத்துல கருவேப்பு நிற்கிது. கருவேப்புக்கு பிரச்சனை இல்லை. நீ என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் புல் வெட்டணும். புல் இப்போ வெட்டி ஒரு 2 மாதத்துக்கு மேலே இருக்கும் போல இருக்குது. திக்காக வளர்ந்துட்டு வெட்டணும். புல்லை வெட்டி விட்டால் இப்போ வெட்டினா நீ 4-5 மாதத்துக்கு வெட்ட வேண்டி வராதுன்னு சொன்னால் நீ குளிருக்கு வளராது பெருசாக. அப்படியே நிற்கும் வட்டி விட்ட மாதிரியே. இதெல்லாம் சம்மர் கிராஸ். சம்மரில் தான் நான் டக்குன்னு வளரும். ஒரு கிழமை ஒருக்கா வெட்டி கொண்டு இருக்கணும். விண்டரில் அப்படியே நிற்கும், வளராது. நீ புல்லை வெட்டி விட்டால் ஓகே. இதுதான் இப்போதைக்கு எங்களோட வீட்டு தோட்டம். கார்டனில் நீ கொஞ்சம் நடுறது அவ்வளோ நடையிலாது. அப்படி இன்னும் ஒரு 1-2 months வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணணும் விண்டர் முடியும். அது வரைக்கும் விண்டர் மார்க்கெட் ஏதாச்சும் பார்த்து இருந்தால் அதை பார்த்து நட்டு கொண்டுருக்கலாம். இனி எப்படியும் ஆகஸ்ட் செப்டம்பர் கடைசிலாம் நான் திருப்பி சம்மர் வெரைட்டி வந்து நடத்துவாங்களாம். ஸோ அது மட்டும் இப்படி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். காணொலி பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.